என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வாசலில் கூடி நின்ற அனைவரும் இங்கு என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை ஓடுகிறது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். தலை குனிந்து நின்று கொண்டிருந்த டிரைவர் வேலுவின் விழிகளும் அவர் மனைவி ருக்மணியின் விழிகளும் கசிவதை சைதன்யா இப்போதுதான் பார்க்கிறான். என்ன ஆயிற்று? எதற்காக இவர்கள் அழுகிறார்கள்? அப்பா ஏன் தன்னை கோபமாக பார்க்கிறார்? எதுவும் புரியாமல் தாத்தாவை பார்த்தான் சைதன்யா. தாத்தா, என்ன தாத்தா இங்க பிரச்சனை? தெரியலப்பா, உங்க அப்பா கிட்ட கேட்டா அவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். டேய், இங்க என்னடா பிரச்சனை? தாத்தா கேட்க, வெண்மலர் என்ன நடந்ததுன்னு சொல்லுமா என்றார் அப்பா. மெல்ல தலை உயர்த்தி அப்பாவை பார்த்த டிரைவர் வேலு, இல்ல சார், ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, அத மன்னிச்சு விட்டுடலாமே. இப்படி எல்லார் முன்னாடியும் இத பத்தி பேச வேண்டான்னு நினைக்கிறேன். இவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பிரச்சனை பண்ணாதேன்னு, ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும்னு சொல்றா. நாங்க இன்னைக்கே இங்க இருந்து போயிடுறோம் சார், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. டிரைவர் வேலு கூற, என்ன வேலு பேசிட்டு இருக்க? தப்பு பண்ணனவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நீங்க இதுக்கு தேவையில்லாம இங்க இருந்து போகணும், அதுக்கு அவசியமே இல்ல. உன்னுடைய பொண்ணு ரொம்ப தைரியசாலி, நான் அவளை தப்பு சொல்லவே மாட்டேன். உங்களை மாதிரி கோழியா அவளையும் மாத்திட வேண்டாம். நீ சொல்லுமா, என்ன நடந்தது? சார், நான் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது யாரோ உள்ள வந்து எட்டி பாக்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பல தடவை எனக்கு இப்படி தோணி இருக்கு. அதனாலேயே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கவனமா தான் சேஞ்ச் பண்ணுவேன். இன்னைக்கும் அப்படிதான் ரொம்ப கவனமா சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ எட்டி பாக்குற மாதிரியே தோணிச்சு. திரும்பி பார்த்தேன், யாருன்னு தெரியல, ஓடிட்டாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன், உங்க பையன்தான் அது வழியா போயிட்டு இருந்தாரு என்று வெண்மலர் கூற அனைவரின் விழிகளும் சைதன்யாவை பார்த்தது. அப்பா கோபமாக சைதன்யாவை பார்க்கிறார். அப்பா, நான் இல்லப்பா என்று கூறியவன் கோபமாக வெண்மலரை பார்த்தான். நான் உள்ள வந்து எட்டி பார்த்தது நீ பாத்தியா? அவன் வார்த்தைகளில் கோபம் கொப்பளிக்கிறது. இல்ல, நீங்க எட்டி பார்த்தத நான் பாக்கல. ஆனா ஒரு வருஷம் முன்னாடி கூட நீங்க ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பாக்குறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்கும்போது உங்களை தவிர அது வழியா வேற யாரும் போகல. சைதன்யா நடுங்கி போனான். அன்று அவர்களது வீட்டின் அழகை அல்லவா அவன் ரசித்தான். இன்று கன்றுக்குட்டியை கட்டுவதற்காக அல்லவா மாட்டு கொட்டகைக்கு சென்றான். அவர்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லையே. சைதன்யா, இந்த பொண்ணு சொன்னது உண்மையா? அப்பா கோபமாக கேட்டார். அப்பா, கண்ணு குட்டி கட்டா வந்து வாசல்ல நின்னுட்டு இருந்தது, அதை கொண்டு போய் மாட்டு கொட்டகையில கட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அதே மாதிரி போன வருஷம் இவங்க வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அந்த அழகதான் பார்த்துட்டு நின்னேனே தவிர தப்பா எதுவும் இல்லப்பா. இந்த 2 தடவை மட்டும்தான் இவங்க வீட்டு பக்கமே நான் போனேன். பேசாத சைதன்யா, தப்பு பண்றவன் அந்த தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் அழகு. அதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். உனக்கு அந்த தைரியம் கொஞ்சமும் இல்ல. இப்படி ஒரு மகன் எனக்கு இல்லவே இல்ல. உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்றவர் விற்றென்று வீட்டிற்குள் சென்று விட, டிரைவர் வேலு வெண்மலரை பிடித்து அடி அடி என்று அடித்து நொறுக்கி விட்டார். உன்கிட்ட தானே சொன்னேன் பிரச்சனை பண்ணாதேன்னு, கேட்டியா? தேவையில்லாம எல்லாருடைய மானத்தையும் வாங்கி உன் மானத்தை நீயே வாங்கிக்கிட்ட என்று கூறிதான் அவர் அடித்தார். பாட்டி ஓடி வந்து தடுக்கவில்லை என்றால் டிரைவர் வேலு அவளை அடித்து கொன்றே இருப்பார். ஆடாமல் அசையாமல் சிலை என நின்றிருந்தான் சைதன்யா. அவன் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு பழியை அவன் மீது சுமத்தி இருக்கிறார்கள். அதை அவனால் எப்படி ஜீரணிக்க முடியும்? பூரணி பெரியம்மா ஏதேதோ கூறுகிறார். பிஞ்சிலேயே பழுத்துடுச்சு போல. இதுங்க எல்லாம் தான் என் பையனை குறை சொல்லிட்டு நடந்துச்சுங்க. 15 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள பொம்பளை சோக்கி கேக்குதாக்கும். அது எப்படி? தாய் இருந்து வளர்த்தா பிள்ளைங்க வழி தவறாம இருக்கும். தாய் இடத்துல நான் இருந்தா பிள்ளைங்களுக்கும் அந்த புத்தி தானே வரும். கிடைத்த வாய்ப்பில் சித்தியையும் சேர்த்து வைத்து வசைபாடினார் பெரியம்மா. சித்தியும் அதிர்ச்சியில் உறைந்துதான் நிற்கிறார். மெல்ல தன் நிலைக்கு வந்த சித்தி சைதன்யா அருகில் வந்து அவன் கரத்தை பிடித்து உள்ளே அழைத்து வர முயல, சிலை என நின்றவன் நின்ற இடத்திலிருந்து அசைய மறுத்தான். தலையை திருப்பி அவனை பார்த்த சித்தி, சைதன்யா, நீ முதல்ல உள்ளவா, நாம உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல சித்தி, நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அவர் கையில் இருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டவன், அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு மகனே இல்லைன்னு
அப்பாவும் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வர்றது? அவன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் பூரணி பெரியம்மா, கௌஷிக்கை தவிர மற்ற அனைவரும் அதிர்ச்சியோடும் வேதனையோடும் அவனை பார்த்தனர். தொண்டையில் வேதனையின் உருளை ஒன்று உருண்டு கொண்டிருக்க தலையை உயர்த்தி சித்தியை பார்த்த சைதன்யா, எவ்வளோ ஒருத்தி சொன்னதை நம்பின அப்பா ஏன் சித்தி என்ன நம்பல? இந்த பொண்ணும் இவளுடைய அக்காவும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது கூட எனக்கு நினைவில்ல. இவங்க 2 பேரும் நான் தவறி கூட பாக்குறதே இல்ல. இவங்க 2 பேரும் என்கிட்ட பேசுறது இல்ல. நானும் இவங்க கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பேசினதில்ல. அப்படி இருக்க எப்படி என் மேல இந்த பொண்ணு வீண் பழி போடலாம்? நான் எட்டி பாக்குறத இந்த பொண்ணு பாக்கல. அப்படி இருந்தும் வாசல்ல நடந்து போனேன்ற ஒரே குத்தத்துக்காக நான் தான் எட்டி பார்த்தேன்னு இந்த பொண்ணு எப்படி சொல்லலாம்? இந்த பொண்ணு சொன்னது உண்மையான யாருக்கு தெரியும்? ஒருவேளை இவ சொன்னது உண்மையா இருந்தா கூட எட்டி பார்த்தவன் வாசல் வழியாவா போவான்? எங்கேயாவது போய் ஒளிஞ்சுதானே இருப்பான். இவ என்ன பார்த்ததும் நான் தான் எட்டி பார்த்தேன்னு சொன்னதும் 2ஆம் பட்சம். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட சைதன்யா அப்படிப்பட்டவன் இல்ல, அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லல. என் மேல நம்பிக்கை இல்லாத இந்த வீட்டுல நான் எதுக்காக இருக்கணும்? மத்தவங்களை விடுங்க, ஏன் அப்பா எப்படி இவ சொன்னதை நம்பலாம்? சத்தமாக கத்தி கேட்டான் சைதன்யா. அது அவன் அப்பா செவியையும் எட்டியது. விரைந்து அவர் வாசலுக்கு வரும்போது அவன் அவனது தாத்தாவோடு செல்போனில் பேசிக் கொண்டிருக்கிறான். தாத்தா, அம்மா இறந்த உடனே என்னையும் தர்ஷினியையும் நீங்க உங்க கூட கூட்டிட்டு போக தயாரா இருந்தீங்க. எங்க 2 பேரையும் நீங்க கூப்பிட்டீங்க. ஆனா அப்பா மேல இருந்த பாசத்துல நாங்க 2 பேருமே உங்க கூட வர மறுத்துட்டோம். இப்ப என் மேல அப்பாவுக்கு பாசம் இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கும் தான். என்ன நம்பாத ஒருத்தர் எனக்கு அப்பாவா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் செய்யாத தப்ப செஞ்சதா நினைச்சு அவர் என்ன வெறுக்கும் போது செய்யாத தப்புக்காக என்ன தண்டிக்கிற ஏன் அப்பாவை நானும் வெறுக்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. நான் நேபாளத்துக்கே வந்துடுறேன் தாத்தா. நீங்க உடனே என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்புங்க. எதிர்முனையில் தாத்தா என்ன கூறுகிறார் என்று தெரியவில்லை. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல தாத்தா. நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. 15 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஊர் உலகம் ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வந்து சேர்ந்துடுவேன். நீங்க வரணும்ன்ற அவசியம் இல்ல தாத்தா. நான் வந்துடுறேன். நீங்க எனக்கு கொஞ்சம் காசு மட்டும் அனுப்புங்க. நீங்க காசு அனுப்பாட்டி கூட இங்க ஏதாவது கூலி வேலை பார்த்தாவது எனக்கு தேவையான காசு சம்பாதிச்சுக்கிட்டு நான் நேபாளத்துக்கு வந்துடுவேன். சரி தாத்தா, காசை இப்பவே அனுப்புங்க. இல்ல தாத்தா, நான் என் அப்பா கூட இல்ல, வெளியே வந்துட்டேன். வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கிக்கிறேன் தாத்தா. நீங்க உடனே காசு அனுப்புங்க. சரி தாத்தா. அழைப்பை துண்டித்தவன் ஒருவரையும் திரும்பி கூட பார்க்காமல் அப்படியே நடக்க தர்ஷினி ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். தர்ஷினியை தன்னோடு சேர்த்து அணைத்தவன், நீ என் கூட வரியா என்று கேட்டான். இல்லண்ணா, நான் உன் கூட வரல. அதே மாதிரி நீயும் இங்கிருந்து போக வேண்டாம். நாம் 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்லயே இருக்கலாமே. எனக்கும் அதுதான் ஆசை. நீ என் கூட வந்துடு. நாம 2 பேரும் ஒன்னா நேபாள்ல நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்கலாம். இங்க எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. தாத்தா பாட்டி இருவரும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டனர். உனக்கு இங்க உறவில்லைன்னு யார் சொன்னது? உங்க மகனுக்கும் எனக்கும் தான் அப்பா மகன்ற உறவு இருந்தது. அவரே நான் மகன் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? பேச வைக்கிறாங்க பாட்டி, என்ன பேச வைக்கிறாங்க. அப்படின்னா நீ எங்களை விட்டு போக போறதா முடிவே பண்ணிட்டியா? ஆமா பாட்டி, இனிமே இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இருந்தாலும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறதில்ல. என் நிம்மதியும் சந்தோஷமும் தான் உங்களுக்கு முக்கியம்னா தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து போக விடுங்க. தாத்தா பாட்டி இருவரின் கரமும் அவர்களையும் அறியாமல் அவனை விடுவித்தது. தர்ஷினியை பார்த்த சைதன்யா, திரும்பவும் நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ என் கூட வரியா? இல்லண்ணா, நான் வரல. நீயும் இங்கேயே இருந்துட்ட. இல்லம்மா, இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுனா நீ நேபாளம் வா. அப்படின்னா உனக்கு என்ன பார்க்க தோணாதா? அப்பாவை பார்க்க தோணாதா? சித்திய பார்க்கணும்னு எல்லாம் தோணாதா? உன்னை பார்க்கணும்னு தோணும், சித்திய பார்க்கணும்னு தோணும். ஆனா உங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக நான் ஒரு நாளும் இந்த வீட்டுக்கு வர போறதில்ல. என்ன பார்க்கணும்னா நீ அங்க வந்து என்ன பார்க்கலாம். உன்னை யாரும் தடுக்க போறதில்ல. நீ இந்த வீட்டுல சந்தோஷமா பாதுகாப்பா இருப்பேன்ற நம்பிக்கையோட உன்னை இங்க விட்டுட்டு போறேன். சித்தி உன்னை நல்லா பாத்துப்பாங்க. தன்னை கட்டி கொண்டு நின்றவளை தன்னிடம் இருந்து அகற்றிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருந்த சைதன்யாவின் முகத்தில் ஜில்லென்ற மழைச்சாரல் வந்து விட தன் நிலைக்கு வந்தவன்
பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்தபடியே லேசாக தூறல் போடும் மழையை ரசித்தான். காற்று சில சமயங்களில் அவனை நோக்கி வீச மழை துளிகள் அவன் முகத்தில் வந்து பதிந்து அவனை சிலிர்க்க வைத்தது. ரயில் ஏதோ ஒரு ஸ்டேஷனை எட்டியது. சிலர் இறங்கவும் சிலர் ஏறவும் செய்தனர். மீண்டும் ரயில் புறப்பட்டது. அவன் அருகில் 1-2 பேர் வந்து அமர, எதிர் இருக்கையிலும் ஒரு அழகான பெண்ணும் அவளை ஒட்டி உரசியபடி ஒரு இளைஞனும் வந்து அமர, இன்னும் 2 பேரும் அந்த இளைஞனின் அருகில் வந்து அமர்ந்தனர். முதல் பார்வையிலேயே அந்த பெண்ணும் இளைஞனும் காதலர்கள் என்றுதான் சைதன்யா நினைத்தான். அவளை நெருங்கி நெருங்கி அவன் செல்ல முகம் சுளித்தவள் நகர்ந்து நகர்ந்து ஜன்னலோடு பசை போல் ஒட்டி கொள்ளும் போதுதான் இந்த இளைஞன் அந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது. அந்த இளைஞனிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வழி தேடும் அந்த பெண்ணின் விழிகள் சைதன்யா மீது பட்டு நிலைத்தது. சட்டென்று முகம் மலர்ந்தவள், டேய் ரிஷி, நீ என்னடா இங்க? என்னடா ஆச்சு? போன வாரத்துல இருந்து நான் உனக்கு ட்ரை பண்றேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது, நம்பரை மாத்திட்டியா என்று கேட்டவள் சைதன்யாவின் அருகில் அமர்ந்திருந்த அந்த நபரை பார்த்து, சார் பிளீஸ் நீங்க இங்க வந்து உட்கார்றீங்களா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் சந்திக்கிறோம், பிளீஸ் சார் என்று கூறி அவள் தன் இருக்கையில் இருந்து எழுந்து கொள்ள அந்த நபரும் எழுந்து அந்த பெண்ணின் இருக்கைக்கு மாற அவள் வந்து சைதன்யாவின் அருகில் அமர்ந்தாள். ச்சே என்ற அந்த இளைஞன் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்து கொண்டான். அந்த பெண் சைதன்யாவின் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து அமர்ந்தாலும் அவன் மீது ஒட்டாமல் உரசாமல் பார்த்து கொள்கிறாள். சாரி, அவனுடைய தொல்லை தாங்கல, அதுதான், பிளீஸ் என்ன தெரிஞ்ச மாதிரியே என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க என்றாள். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு மலர். ஆமா மலர், நான் என்னுடைய செல் நம்பரை மாத்திட்டேன். அப்படின்னா புது நம்பரை எனக்கு கொடுக்க வேண்டியது தானே? என்கிட்டதான் உன் நம்பர் இல்ல, உன்கிட்ட என் நம்பர் இருக்குல்ல, போன் பண்ணி இதுதான் என் புது நம்பர்னு சொல்லி கொடுக்க வேண்டாமா? என் அக்கா கல்யாணத்துக்கு நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், ஆனா உன்னை கூப்பிட முடியல. நம்பர் இல்ல, என்ன பண்றது, உன் அட்ரஸ் கூட தெரியல. அவள் தொடர்ந்து இன்னும் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தாள். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.